தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுந்தர் பிச்சை தெரியாத ஆட்கள் வந்துட்டு இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி தெரியலனாலும் கண்டிப்பா நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் அப்படிங்கிறோடு நம்ம வந்துட்டு எல்லாருமே பயன்படுத்துவோம். எந்த விஷயம் தேடினாலுமே வந்துட்டு கூகுளில் தான் நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த கூகுளோட சிஇஓ நம்ம தமிழன் சுந்தர் பிச்சை தான் இருக்காரு. ஸோ இந்த ஒரு நிலையில பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை நிறைய கல்லூரிகளில் வந்துட்டு போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி பூனேல ஒரு காலேஜில் போயிட்டு தன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கும்போது நிறைய குட்டி குட்டி கதைகள் பொதுவாக அவர் சொல்லுவாராம். ஸோ அது மாதிரி சொன்ன ஒரு கதை பயங்கர வைரலாக எல்லா யங்ஸ்டர்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்ன கதையா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது சுந்தர் பிச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்த உடனே ஒரு பொண்ணு பயங்கரமா கத்திருக்காங்க. பார்த்தா அவங்க மேல ஒரு கருப்பாம்பூச்சி இருந்திருக்கு. ஸோ அந்த கருப்பாம்பூச்சியை தட்டி விட்டு பயங்கரமா கத்தி அலறியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தட்டினதுக்கு அப்புறம் அந்த கருப்பாம்பூச்சி அப்படியே பறந்து போய் ஒரு பொண்ணு மேல உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த பொண்ணும் பாத்தீங்க அப்படின்னா உடனே கத்தி டேபிள் எல்லாம் கீழே தள்ளி சேர் எல்லாம் கீழே தள்ளி அவங்க அப்படியே அலறியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த கருப்பாம்பூச்சியை தட்டினதுக்கு அப்புறம் அந்த கருப்பாம்பூச்சி அப்படியே போய் அந்த ரெஸ்டாரண்டோட ஒரு சர்வர் மேல உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு கத்தல் எதுவுமே பண்ணாம மெதுவா அந்த கருப்பாம்பூச்சியை தன்னோட கையில இருந்து எடுத்துட்டு கீழே போட்டுட்டானா. ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு எல்லாம் என்ன புரிஞ்சுது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. ஸோ சுந்தர் பிச்சை சொன்ன பதில் உண்மையிலேயே ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்திருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி வருவோம். சில விஷயங்களுக்கு நிறைய பதட்டமாகவும் நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துப்போம். அது எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு பொறுமையா அமைதியா நிதானமா எந்த விஷயத்தையும் கவனிச்சா கண்டிப்பா அதுல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு சர்வர் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டு பொண்ணுங்களும் அவ்வளோ கத்தி கதறல் பண்ணி தட்டி விட்டது பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பாம்பூச்சி ஒன்றும் பயப்படல. அந்த கருப்பாம்பூச்சியை எடுக்கிறதுக்காக அவங்க முயற்சிக்காம அவங்க கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. பட் அதுவே அந்த கருப்பாம்பூச்சி போய் அந்த சர்வர் மேல உட்கார்ந்துருக்கப்போ மெதுவா அந்த பையன் தான் மேல உட்கார்ந்துருந்த அந்த கருப்பாம்பூச்சி எடுத்து கீழே விட்டுட்டான். ஸோ அந்த ஒரு நிதானம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எப்பவுமே எல்லாருக்குமே வெற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரங்கமே பயங்கரமா கரகோஷங்களை கிளாப் பண்ணாங்களாம். ஸோ இவ்வளோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்த இந்த கதை இணையதளத்துல ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.